சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஒரு அருமையான வேட்பாளரை உங்களிடத்துல தலைவர் ஒப்படைச்சிருக்கிறாங்க. போன முறை கிட்டத்தட்ட 37,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்க. தலைவர் அவர்கள் ஒரு அமைச்சரா வாக்குறாரு. இந்த முறை குறைஞ்சது எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? 1 லட்சமா? செஞ்சு காட்டுவீங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா மாறி இருக்குன்னா அது முழுக்க முழுக்க அவருடைய முயற்சி. இன்னைக்கு அந்நிய முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருதுன்னா அது முழுக்கவும் அவருடைய முயற்சி தான். மன்னார்குடியில யார் எதிர்த்து நிக்கிறா? திரு காமராஜ் அவர்கள் நிக்கிறாங்க. மொத்த துரோக கூட்டமும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை வேட்பாளர் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டல, அதிமுக கட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. மன்னார்குடியில எத்தனையோ திட்டங்களை சகோதரர் ராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமையோடு உங்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறார். இன்னைக்கு 47 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மன்னார்குடியில ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய வேட்பாளர். 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தது யாரு? நம்ம ராஜா. 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மூலம் இன்னைக்கு 200 சாலைகள் இந்த தொகுதி முழுக்க சீரமைப்பு செஞ்சிருக்கிறாரு. 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நீடாமங்கலம் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கொண்டு வந்தது யாரு? ராஜாவுக்கு போடுற ஒரு ஓட்டோ உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறத மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், பெரியாரை சந்திக்காம இருந்தா நானும் ஒரு கம்யூனிஸ்டா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்வார். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பது நான் மிகுந்த பெருமையா நினைக்கிறேன். தோழர் மாரிமுத்து அவர்களை பத்தி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் அண்ணன் மாரிமுத்து அவர்கள். மக்கள் பிரச்சனைக்காக எந்த நேரத்திலையும் நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம். என்னைக்குமே உங்க கூட நிற்கக்கூடியவர் அண்ணன் மாரிமுத்து அவர்கள். மிக மிக எளிமையான மனிதர். மக்கள் பணிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடியவர். மாரிமுத்துவருடைய வெற்றி தான் இன்னைக்கு ஜனநாயகத்துடைய உண்மையான வெற்றி. அதை இந்த தேர்தலில் நாம் செஞ்சு காட்டுவோம். பல ஆண்டுகளா தோழர் மாரிமுத்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த மக்கள் பணிக்கு முன்னாடி எந்த சக்தியா இருந்தாலும் அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வைக்கணும்னு உங்களால் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நாகை வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், வேதாரண்யம் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு மாமி புகழேந்தர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், கீழ்வேலூர் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சகோதரி தோழர் லதா அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலையும் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். வெற்றி பெற செய்வீங்களா? இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் எத்தனையோ சாதனைகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த உரிமையோடு மிகப்பெரிய வெற்றியை கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறேன். நாகப்பட்டினம் நகராட்சியில புதிய மார்க்கெட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது யார் கொடுத்தது? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்தது. பேருந்து நிலையம் அருகிலே இன்னைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் லைப்ரரி மற்றும் அறிவுசார் மையம், நகராட்சியில 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் பேவர் பிளாக் அமைக்கின்ற பணிகள்லாம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு தோழி மகளிர் விடுதி ஹாஸ்டல் இங்கே கட்டப்பட்டிருக்கு. 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியோ டைடல் பார்க் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த வேலைகள்லாம் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. பேருந்து நிலையம் அருகிலேயே பயணியர் தங்கும் விடுதி, அதே மாதிரி திட்டச்சேரியில பூங்கா மேம்பாடு, ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம், நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, நம்பியார் நகர்ல புயல் பாதுகாப்பு மையம், இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கேன்.